அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நேத்து நேஷனல் பிரஸ் டே சரிங்களா? நேஷனல் பிரஸ் டே அப்படிங்கிறது எப்பயுமே நவம்பர் 16ஆம் தேதி அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட சீஃப் மினிஸ்டர் அது ரிலேட்டடா ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் குடுத்திருந்தாரு. நமக்கு சிம்பிளா நேஷனல் பிரஸ் டே அப்படின்னா எப்போ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். நவம்பர் 16 சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அகைன் டிபி ரிலேட்டடா இந்தியன் கவர்மெண்ட்டோட அச்சீவ்மெண்ட்ஸ வந்து குடுத்திருந்தாங்க. ஒரு மிக்ஸ்டு பேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்ம டிபியோட மார்ட்டாலிட்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, 28லேருந்து 21 கம்மி பண்ணியிருக்கோம். இன்சிடென்ஸ் ரேட் அப்படிங்கிறது 21% கம்மி பண்ணியிருக்கோம். ட்ரீட்மெண்ட்டோட சக்சஸ் ரேஷியோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது 90%ஆ இருக்கு. இதெல்லாமே பாசிட்டிவ் சைட்ல இருந்தாலும், நெகட்டிவ் சைட்ல வந்து பார்க்குறப்ப, வேர்ல்டுலயே ஹை நம்பர் ஆஃப் டிபி கேஸஸ் இந்தியால தான் இருக்கு. மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி கேஸஸும் இந்தியால தான் அதிகமா இருக்கு. அண்ட் தென் இந்தியாவுக்குள்ள பார்க்குறப்ப உத்தரப்பிரதேஷ்ல அதிகமான டிபி கேஸ் உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, பீகார், மத்திய பிரதேஷ் இந்த ரீஜன்லலாம் இன்னும் நம்பர் ஆஃப் டிபி கேஸஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாரி பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் 2மே இருக்கு. நெகட்டிவ்ஸ்ல பார்க்குறப்ப டிபி எலிமினேஷன் டார்கெட் 2025ல வச்சிருந்தோம். அதையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இப்ப 2030க்குள்ளயாவது இந்த டிபிய எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஆனா பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ்ஸ் இருந்தாலுமே, பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு சேஞ்சிங் ட்ரெண்ட வந்து நமக்கு காட்டுது. ஓகேங்களா? டிபிய எலிமினேஷன் பண்றதுக்கான ஒரு லாஸ்ட் ஸ்டெப்ப நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படிங்கிறது தான் அந்த பாசிட்டிவ்ஸ் எல்லாமே. இந்த இன்சிடென்ஸ் ரேட் கம்மியாகுறது, மார்ட்டாலிட்டி ரேட் கம்மியாகுறது எல்லாமே, அததான் நமக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு போர்ட்ரே பண்ணுது. சரிங்களா? ஸோ என்ன மாரியான ஃபேக்டர்ஸ்லாம் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இங்க குடுத்துருக்காங்க. லைக் வந்து நமக்கு வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஏஐ பேஸ்டு மாலிகுலர் டயக்னோசிஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அதாவது ஸ்கிரீனிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நியூட்ரிஷன வந்து டிபி பாப்புலேஷனுக்கு வந்து நியூட்ரிஷன குடுக்க ஆரம்பிச்சது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்கீம்ஸ் இருக்கு. பழையபடி பார்த்தீங்கன்னா, நிக்ஷய் போஷான், நிக்ஷய் மித்ரா, பிஎம் முக்த் பாரத் டிபி முக்த் பாரத் அபியான் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 100 டே இன்டென்சிஃபைட் டிபி எலிமினேஷன் கேம்பெயின் இருக்கு. இந்த மாரி பல விஷயங்கள நம்ம பண்றோம். அத தாண்டி பாவர்ட்டி அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மால் நியூட்ரிஷன அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்கிரீனிங் அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். நம்பர் ஆஃப் மிஸ்ஸிங் கேஸஸ வந்து கம்மி பண்ணியிருக்கோம். இந்த மாரி பல எஃபோர்ட்ஸ் எடுத்தனால தான் நமக்கு டிபி கம்மியாயிட்டே வருது அப்படிங்கிறத சொல்ல வராங்க. சரியா? அடுத்ததா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, "த போக்சோ ஆக்ட் இஸ் ஜெண்டர் நியூட்ரல் பை டிசைன்" அப்படி சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளா இந்த இடத்துல போக்சோ ஆக்ட் வந்து ஜெண்டர் நியூட்ரலா இருக்கு அப்படிங்கிறத ஐ மீன் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. சரியா? ஜெண்டர் நியூட்ரல்னா, இப்ப எப்படி ஒரு போக்சோ ஆக்ட்னா 18 வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு சிறுமிய யாராவது வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்கன்னா, அந்த ஆண்கள கைது பண்றாங்களோ, அதே மாரி 18 வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு சிறுவன ஏதாவது ஒரு பெண்மணி வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஈடுபட்டா, அவங்களையும் கைது பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த போக்சோ ஆக்ட்டோட ஒரு ஒரு டிசைனே அதுதான். அதுதான் இட் இஸ் ஜெண்டர் நியூட்ரல் பை டிசைன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஏன்னா சமீபத்தில ஒரு சிறுவன ஒரு பெண்மணி வந்து ஹராஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இருந்தாலும் இந்த போக்சோ ஆக்ட் படி விக்டிம் வந்து பொண்ணா இருக்கணும். பெர்பெட்ரேட்டர் வந்து பையனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல வந்து வாதாடி இருப்பாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. போக்சோ ஆக்ட் அப்படிங்கிறது ஜெண்டர் நியூட்ரல் அப்படிங்கிறத இங்க நிறுவ ட்ரை பண்றாங்க. சரியா? இட் இஸ் ஜெண்டர் நியூட்ரல். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயங்கள வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.